தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகா எம்எல்ஏ பதவியேற்பாரா? தாவேகா எம்எல்ஏ பதவியேற்பாரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திருப்பத்தூர் தொகுதியில் திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். 20 ஆண்டு காலம் அந்த தொகுதியில் சட்டசபை உறுப்பினராக இருந்தவர் பெரிய கருப்பன். இவர் கோனார் சமுதாயத்தை சார்ந்தவர். இவர் மீது பாலியல் புகார்கள் உள்ளன. ஒரு பெண்ணோடு அந்தரங்கமாக இருந்த வீடியோ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வலைதளங்களில் வைரலானது. அது பழைய வீடியோ என்று கருணாநிதியிடம் கூறி தப்பித்து கொண்டார். ஆனால் இவர் மீது பாலியல் புகார்கள் உள்ளன. இந்த முறை அவரை தோற்கடிக்க அதிமுக தமிழக வெற்றி கழகம் தீவிர முயற்சி எடுத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வாக்கு எண்ணிக்கை முடிவில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் தோற்றுப்போனார். உதயநிதி நீதிமன்றத்தை நாடுவோம் என்று கூறினார். தற்பொழுது பெரிய கருப்பன் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். தபால் வாக்குகளில் திருப்பத்தூர் தொகுதிக்கு விழுந்த வாக்குகள் சிவகங்கை தொகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆகவே அவற்றை சரிபார்த்து மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும். அதுவரை தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ பதவியேற்கக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கு உடனடியாக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. ஆக தமிழக வெற்றி கழக சட்டசபை உறுப்பினர் அமைச்சர் பெரிய கருப்பனை தோற்கடித்த தாவேகா வேட்பாளர் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க முடியுமா என்பது கேள்விக்குறி. நீதிமன்றம் தடை விதிக்குமா அல்லது பதவி ஏற்கட்டும், பிறகு வழக்கு விசாரணை முடிவடைந்த பிறகு பார்க்கலாம் என்று கூறுமா என்பது தெரியவில்லை. தற்பொழுது பெரிய கருப்பன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். திருப்பத்தூர் தொகுதிக்கு விழுந்த தபால் வாக்குகள் சிவகங்கை தொகுதியில் எண்ணப்பட்டன. அந்த தொகுதிக்கு சேர்க்கப்பட்டுள்ளது. ஆக சிவகங்கை தொகுதியில் விழுந்த திருப்பத்தூர் தொகுதி வாக்குகளை பிரித்து திருப்பத்தூர் தொகுதிக்கு என்ன வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்பொழுது தாவேகா வேட்பாளர், வெற்றி பெற்ற தாவேகா வேட்பாளர் எம்எல்ஏவாக பதவியேற்க முடியுமா என்பது நீதிமன்றத்தின் கையில் உள்ளது.